வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு இரண்டாம் இடை பருவத் தேர்வு 2025க்கான கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்களில் முதல் 3 கணக்குகளை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது அடுத்து இருக்கக்கூடிய 4 கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11வது கணக்கில் ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மனிதன் என்ன பண்ணுறான், முதல்ல கிழக்கு திசை நோக்கி மூவ் ஆகுறான். அதாவது நமக்கு திசைகள் இந்த மாதிரி இருக்கும், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அவன் முதல்ல கிழக்கு திசை பார்த்து நடக்கிறான். கிழக்கு திசை பார்த்து எத்தனை மீட்டர் அப்படின்னா 18 மீட்டர் நடக்கிறான். பின்பு அங்கே இருந்து 24 மீட்டர் வடக்கே, ஸோ 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கும் தொடக்க நிலையிலிருந்து இப்போ இருக்கிற இந்த நிலைக்கு உள்ள தொலைவை கேட்டிருக்கிறாங்க. ஸோ தொடக்க நிலையை நம்ம ஏன் எடுத்திருந்தோம் அப்படின்னா, இந்த புள்ளியை பி, இந்த புள்ளியை சி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணம் நமக்கு அமையும். ஸோ செங்கோண முக்கோணத்தில் நமக்கு எந்த தொலைவு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா தொடக்க நிலையிலிருந்து தற்போது உள்ள நிலை, ஸோ ஏசி, இந்த தொலைவை தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ செங்கோண முக்கோணத்தில் இந்த ஏசி ஆனது கர்ணமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தணும் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணம் நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் ஏசிங்கிறது கர்ணம், செங்கோணத்திற்கு எதிர்ப்பக்கம் கர்ணம். ஸோ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபிக்கும் நமக்கு மதிப்பு தெரியும், பிசிக்கும் மதிப்பு தெரியும். அந்த 2 மதிப்புகளையும் பிரதியிட்டு ஏசி ஸ்கொயர் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஏசி நமக்கு தேவையான தொலைவு கிடச்சிரும். ஸோ நமக்கு ஏசி தான் தேவை. ஸோ ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏபியின் மதிப்பு 18, 18 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரின் மதிப்பு 24 ஸ்கொயர். ஸோ 18 ஸ்கொயர் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம், 24 ஸ்கொயருக்கும் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். 8 8 64க்கு 4, மீதி 6, 1 8 14, 1 8 1 1. ஸோ 4, 12க்கு 2, மீதி 1 3, 324. 24 ஸ்கொயருக்கு 4 16க்கு 6, மீதி 1, 4 2 8 1 9, 2 4 8, 2 2 4. ஸோ 6, 17க்கு 7, மீதி 1 5. ஸோ 18 ஸ்கொயரின் மதிப்பு 324 ப்ளஸ் 24 ஸ்கொயரின் மதிப்பு 576. ஸோ இது ரெண்டையும் கூட்டுறோம். 6 ப்ளஸ் 4 10க்கு 0, மீதி 1. 7 ப்ளஸ் 1 8, 8 ப்ளஸ் 2 10க்கு 0, மீதி 1. 5 ப்ளஸ் 1 6, 6 ப்ளஸ் 3 9. ஸோ 900ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 30 பெருக்கல் 30 அப்படின்னு எழுதிக்கலாம். 30 2 தடவை போட்டு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 900 கிடைக்கும். ஸோ ரூட்டுக்குள்ளே 2 எண் இருந்தது அப்படின்னா ஒரு எண்ணை வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஏசியின் மதிப்பானது 30, எல்லா அலகுகளும் மீட்டரில் இருக்கிறதுனால இதையும் நம்ம மீட்டரில் எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏசி, அதாவது அவர் தொடக்க நிலையிலிருந்து தற்போது உள்ள நிலை வரைக்கும் உள்ள தொலைவு. ஸோ 30 மீட்டருங்கிற ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து நம்ம 12வது கணக்கு பார்க்க போகிறோம். 50√3 மீட்டர் உயரம் உள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையிலுள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையின் உயரம் கொடுத்துட்டாங்க 50√3 மீட்டர். இந்த பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. அதாவது இது தரைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாறை இருக்குது 50√3 மீட்டர் உயரத்தில். இதனுடைய உச்சியிலிருந்து இறக்க கோணத்தில் எத்தனை டிகிரி இறக்க கோணம் அப்படின்னா 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் போகக்கூடிய ஒரு மகிழுந்தை பார்க்குறாங்க. எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும், மகிழுந்து இங்கே இருக்குது, பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு, இந்த தொலைவை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பெயரிட்டுக்கலாம், ஏபிசின்னு பெயரிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செங்கோணம் அமையும். இந்த கோணம், அதாவது இறக்க கோணம் இந்த இடத்துல 30 டிகிரியாக இருந்தால் இது ரெண்டும் இணைகோடுகள், இது குறுக்கு வெட்டியாக இருந்தால் ஒன்று விட்ட கோணம் சமம். ஸோ இதுவும் 30 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த செங்கோண முக்கோணத்தில் இது 30 டிகிரி. ஸோ இந்த 30 டிகிரிக்கு டேன் விகிதம் எடுத்தோம் அப்படின்னா அது எதிர்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் தொடர்பு படுத்தும். ஸோ டேன் விகிதம் எடுக்கும்போது ஏபியின் மதிப்பு தெரிகிறதுனால பிசியின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட 30 டிகிரி கோணத்திற்கு tan விகிதம் எடுக்கிறோம். ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ எதிர்ப்பக்கம் 30 டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் என்னது 50√3 பை அடுத்துள்ள பக்கம் 30 டிகிரிக்கு அடுத்துள்ள பக்கம் பிசி. ஸோ பிசியை அப்படியே வச்சுக்கிறோம். tan 30 டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 1/√3 ஈக்குவல் டு 50√3 பை பிசி. ஸோ இதில் குறுக்க பெருக்கிறோம். பிசியையும் இந்த 1ஐயும் பெருக்கிக்கிறோம். இந்த √3ஐயும் 50√3ஐயும் பெருக்கிக்கிறோம். ஸோ √3ஐயும் பெருக்கும்போது அது நமக்கு என்னதான் மாறிடும் அப்படின்னா 3ஆக மாறிடும். ஸோ பிசி ஈக்குவல் டு 50 பெருக்கல் 3 150 மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ பிசி இதுதான் 150 மீட்டர். 150ங்கிறது நமக்கு என்ன, பாறைக்கும் மகிழுந்துக்கும் இடைப்பட்ட தொலைவு. ஸோ பாறை மற்றும் மகிழுந்திற்கு இடைப்பட்ட தொலைவு 150 மீட்டர்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து நம்ம 13வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோளத்தின் புறப்பரப்பிற்கான ஃபார்முலா தெரிஞ்சால் அதை பயன்படுத்தி நம்ம ஆரத்தின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஆரம் தெரியும் போது அதை 2ஆல் பெருக்கும்போது நமக்கு விட்டம் கிடைச்சிரும். ஸோ கோளத்தின் புறப்பரப்பிற்கான ஃபார்முலா எடுத்து எழுதுகிறோம். கோளத்தின் புறப்பரப்பிற்கான ஃபார்முலா 4πr². 4πr². கோளத்தின் புறப்பரப்பு மதிப்பு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க 154 சதுர மீட்டர். ஸோ இதில் ஆரத்தின் மதிப்பு நமக்கு தெரியாது, மற்ற மதிப்புகளை பிரதிடுறோம். பைக்கு மதிப்பு 22/7 பெருக்கல் r² ஈக்குவல் டு 154. ஸோ இதில் r² மட்டும் சமன்பாட்டின் இடது பக்கம் வச்சுட்டு மற்ற எண்களை சமன்பாட்டின் வலது பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். வகுத்தலில் இருக்கக்கூடிய 7ஆனது இந்த சைடு பெருக்கலுக்கு வரும். பெருக்கல்ல இருக்கிற 4 மட்டும் 22 வகுத்தலுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம வகுக்கலாம். 2 2 4, 7 2 14, மீதி 1, 7 2 14. அடுத்து நம்ம 22ஐயும் 77ஐயும் வகுக்க போகிறோம் 11ஆல். ஸோ 2 11 22, 7 11 74. ஸோ r² ஈக்குவல் டு 7 பெருக்கல் 7 பை மேலே வந்து 7 பெருக்கல் 7 இருக்குது, கீழே வந்து நமக்கு 2 பெருக்கல் 2 இருக்குது. ஸோ நமக்கு தேவையானது r. ஸோ r ஈக்குவல் டு √7 பெருக்கல் 7 பை 2 பெருக்கல் 2. ஸோ 2 எண்ணுக்கு பதிலாக ஒரு எண்ணை நம்ம வெளியில் எடுக்கலாம் ரூட் இருக்கிறதுனால. ஸோ 2 7க்கு பதிலாக ஒரு 7, 2 2க்கு பதிலாக ஒரு 2. ஸோ ஆரத்தின் மதிப்பானது 7/2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது. ஆனால் நமக்கு கணக்கில் கேட்டது விட்டம். ஸோ விட்டம் ஈக்குவல் டு 2 பெருக்கல் ஆரம். ஆரத்தை 2ஆல் பெருக்கணும். ஸோ 2 பெருக்கல் கொடுக்கப்பட்ட ஆரத்தின் மதிப்பு 7/2. ஸோ 2ஐயும் வகுத்துட்டோம் அப்படின்னா விட்டத்தின் மதிப்பானது 7 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது. 7 மீட்டர். அனைத்து அலகுகளும் மீட்டரில் இருக்கிறதுனால ஆரமும் மீட்டரில் தான் கிடைக்கும். அதே மாதிரி விட்டமும் நமக்கு மீட்டரில் கிடைக்கும். ஸோ நமக்கு கோளத்தின் புறப்பரப்பு கொடுத்துருந்தாங்க. கோளத்தின் புறப்பரப்பிற்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி ஆரத்தின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஆரத்தின் மதிப்பை 2ஆல் பெருக்கும்போது நமக்கு விட்டத்தின் மதிப்பு கிடைச்சிருது. அடுத்து நம்ம 14வது கணக்கு பார்க்க போகிறோம். 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு கூம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கூம்பின் சுற்றளவுனா இந்த அடியில் இருக்கக்கூடிய இதுதான் நமக்கு சுற்றளவாக இருக்கும். கூம்பு வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய சுற்றளவுன்னு சொல்லும்போது அடியில் இருக்கக்கூடிய வட்டத்தின் சுற்றளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மரக்கூம்பின் உயரமும் கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து 105 சென்டிமீட்டர். சுற்றளவு வந்து நமக்கு 484 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 அளவுகளையும் கொடுத்துட்டு கூம்பின் கன அளவு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h கன அலகுகள். அதில் நமக்கு உயரம் ஹெச்சின் மதிப்பு கொடுத்துட்டாங்க, ஆரத்தின் மதிப்பு கொடுக்கல. அதற்கு பதிலாக தான் கூம்பின் சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. சுற்றளவுங்கிறது அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வட்டத்தின் சுற்றளவு. ஸோ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா நமக்கு 2πr அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ 2πrன் மதிப்பு தான் 484ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி ஆரத்தின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ஹெச் தெரியும். ஸோ ஆரம் மற்றும் ஹெச் மதிப்புகளை
கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலாவில் பிரதியிடும்போது கூம்பின் கன அளவு கிடச்சிரும். ஸோ 2 பெருக்கல் பையின் மதிப்பானது 22/7 பெருக்கல் R ஈக்குவல் டு 484. ஸோ R ஈக்குவல் டு 484 வகுத்தல் இருக்கக்கூடிய 7 அந்த சைடு பெருக்கலுக்கு போயிடும். இந்த 2 எண்களும் வகுத்தலுக்கு வந்துடும். 2 பெருக்கல் 22. ஸோ இதை வகுக்கிறோம். 1 2 2 2 4 4 2 8 2 2 4. அடுத்து 1 2 1 2 இதை வகுக்கும்போது 1 2 2 2 4 1 2. அடுத்து 11ஆல் வகுக்கிறோம். ஒரு 11 11 ஒரு 11 11 மீதி 1 ஒரு 11 11. ஸோ R ஈக்குவல் டு 11 பெருக்கல் 7. ஸோ R ஈக்குவல் டு 77 சென்டிமீட்டர். எல்லா அலகுகளும் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால ஆரமும் நமக்கு 77 சென்டிமீட்டர்னு சொல்லி கிடச்சிருக்குது. ஸோ இப்போ ஆரத்தின் மதிப்பு தெரியும், ஹெச் மதிப்பு தெரியும். ரெண்டையும் கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலாவில் பிரதியிடுறோம். 1/3 பெருக்கல் பையின் மதிப்பு 22/7 பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு 77 பெருக்கல் 77. ஏன்னா R². ஹெச்சின் மதிப்பானது 105. ஸோ இதை வகுக்கலாம். 1 7 1 7 1 7. இதை 3ஆல் வகுக்கிறோம். ஒரு 3 3 3 3 9 மீதி 1 15 5 3 15. ஸோ நமக்கு மீதி என்னென்ன அளவுகள்லாம் இருக்குன்னா 22 பெருக்கல் 11 பெருக்கல் 77 பெருக்கல் 35. ஸோ நம்ம 35ஐயும் இந்த 22ஐயும் பெருக்கிறோம். 770 கிடைக்குது. 11ஐயும் 77ஐயும் பெருக்கும்போது 847 கிடைக்குது. ஸோ இந்த 847ஐயும் 770ஐயும் பெருக்கிறோம். பெருக்கும்போது நமக்கு 6,52,190 கிடைக்குது. ஸோ 6 5 2 1 9 0 சென்டிமீட்டரில் எல்லா அளவுகளும் இருந்தது. ஸோ சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் நமக்கு தேவையான கூம்பின் கன அளவு. நமக்கு கூம்பின் கன அளவு கேட்டிருந்தாங்க. அதற்கு கூம்பின் உயரமும் கூம்பின் சுற்றளவும் கொடுத்துருந்தாங்க. சுற்றளவை பயன்படுத்தி ஆரத்தின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஆரம் மற்றும் உயரத்தை கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலாவில் பிரதியிடும்போது நமக்கு தேவையான கூம்பின் கன அளவு கிடச்சிருது.